சிரியாவில் 24 ஆண்டுகளாக பதவியில் இருந்த அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சியை கிளர்ச்சியாளர்கள் வெறும் 11 நாட்களில் கைப்பற்றியுள்ளனர். அதிபர் தப்பி ஓடி நிலையில் அவர் வாழ்ந்த மாளிகை சூறையாடப்பட்டுள்ளது. சிரியாவில் நடந்த உள்நாட்டுப் போரில் அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்தி வந்த ஹயாத் தஹீர் அல்-ஷாம் அமைப்பு தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 2000ஆம் ஆண்டில் அதிபரான பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சிக்கு எதிராக 2011இல் உள்நாட்டுப் போர் வெடித்த நிலையில் 13 ஆண்டுகளாக நீருப்புத்த நெருப்பாக புகைந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி HTA அமைப்பு திடீர் தாக்குதலில் இறங்கியது. அசுர வேகத்தில் முன்னேறிய கிளர்ச்சிப்படை வெறும் 11 நாட்களில் ஒட்டுமொத்த சிரியாவையும் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு இந்த வெற்றியை கிளர்ச்சியாளர்கள் கொண்டாடியிருக்கின்றனர். கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து மக்களும் வெற்றி களைப்பில் திளைத்திருக்கின்றனர். ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆதரவுடன் இத்தனை ஆண்டுகளாக சமாளித்து வந்த அதிபர் பஷார் அல் ஆசாத் வேறு வழியின்றி விமானத்தில் தப்பினார். சிரியாவின் அரசு தொலைக்காட்சியில் சிரிய புரட்சி வெற்றி பெற்றது, குற்றவாளி அசாத்தின் ஆட்சி வீழ்ந்தது என்று செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனையடுத்து அதிபர் வாழ்ந்த முஹாஜிரின் மாளிகைக்குள் புகுந்த மக்கள் அங்குலம் அங்குலமாக சூறையாடினர். பிரம்மாண்ட மாளிகைக்குள் விதவிதமாக போட்டோ ஷூட் நடத்தவும் மக்கள் தவறவில்லை. அதிபருக்கு ஆதரவாக இருந்த ஈரான் நாட்டின் தூதரகத்தையும் மக்கள் விட்டு வைக்கவில்லை. சிரியாவின் மத்திய வங்கிக்குள் புகுந்த கும்பல் பணத்தை மூட்டை மூட்டையாக கொள்ளையடித்து சென்றதாகவும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. உள்நாட்டுப் போரால் லெபனான் நாட்டுக்கு புலம்பெயர்ந்த சிறிய மக்கள் ஆயிரக்கணக்கானோர் மேலதாளம் முழங்க மீண்டும் தாய்நாடு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் லெபனான் சிரியா எல்லையில் நீண்ட தொலைவுக்கு கார்கள் அணிவகுத்து நின்றன. 1970இல் தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத்தின் ஆட்சி, அதன் பின்னர் 2000ஆம் ஆண்டு தொடங்கி 24 ஆண்டுகள் பஷார் அல் ஆசாத்தின் ஆட்சி என 54 ஆண்டுகள் அசாத் குடும்ப ஆட்சியை கவிழ்த்து தற்போது HTA அமைப்பு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. இனிமேலாவது சிரியாவில் அமைதி திரும்புமா என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது.